ஆண்டவர் சித்தமே இன்னைக்கு நம்ம ஜெபத்திலே கிடையாது. இது எங்க கொண்டு போய் விடணும்னு ஆவியானவர் எச்சரிக்கிறார் தெரியுமா? ஒரு பெருமூச்சில் கொண்டு போய் விடும். ஒரு பெருமூச்சில் கொண்டு போய் விடும். எந்த காரியம் 1000 விருப்பங்கள் இருக்குங்க. நீங்க முதல்ல ஒரு காரியத்தை முழுசா நம்புங்க. உங்க கையில நீங்க அல்லது தாய்மாரே உங்க வயிற்றுல பிள்ளை இருக்குங்கிறதே 3 மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா வந்துட்டு அல்லது ஒரு மினிமம் ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் தெரியுமா இருக்கும். சிலருக்கெல்லாம் 5 மாசம் வரை தெரியாம இருந்திருக்காங்க. 5 மாசம் வரை தெரியாம இருந்திருக்காங்க. ஒரு சகோதரி அவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனாங்க. கிட்டத்தட்ட 5 மாசம் தெரியாம இருந்திருக்காங்க. அவங்க ஏதோ வலி அப்படி இப்படி அவங்க சரீரம் கொஞ்சம் வண்ணமா இருக்கிறதுனால அவங்க தெரியாம இருந்திருக்காங்க. நமக்கே லேட்டா தான் தெரியும். ஆனா தாயின் கருவில் தோன்றும் முன்னமே தெரிந்தெடுத்த கர்த்தர். தகப்பன்மாரே உங்க பிள்ளைய நீங்க தூக்குறதுக்கு முன்னாடியே தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஏந்தினேன் என்று சொன்ன கர்த்தர். அப்போ எங்க அம்மா என்ன பார்த்ததை விட எங்க அப்பா என்ன சுமந்ததை விட என்ன முதல்ல பார்த்ததும் சுமந்ததும் என் தேவன் தான். அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். தான் வாழ்கையா ஆகுலமில்லா நாளையந்து பீதியில்லா பாவியல்லா தன் கையில நோர்த்தா ஆயத்ர தன்யமே. சில நேரத்தில் பாருங்க, சில திருமண காரியம் எல்லாம் ஓகே ஆகி திடீர்னு கேன்சல் ஆயிரும், இல்லாம ஆயிரும். ஆமா, நம்ம மைண்ட்ல எது மட்டும்தான் இருக்கும் தெரியுமா? ஐயோ 4 பேர்கிட்ட சொல்லிட்டோமே. பையன் வீட்டில் சம்டைம்ஸ் ஏதாவது கேட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா, எங்களுக்கு இது இப்படி கொடுத்தாதான். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளை மட்டும் போதும், இதான் முதல் படி. ஆமா, அடுத்த படி அடி, பிள்ளை மட்டும் போதும். அப்புறம் பிள்ளையே சும்மா விட மாட்டீங்கல்ல. சும்மா எப்படி விட முடியும்? பெரிய பிள்ளை இல்லை, ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் விட முடியும். பிள்ளைய நீங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கேட்க மாட்டாங்க, நாங்க எங்க பிள்ளைக்கு இது செஞ்சோம். எல்லாம் பேசி காடெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆளை விடுவாங்க. ஆமே, இந்த கழுதை அவளுக்கு 2 டீச்சர்களை அனுப்புனது மாதிரி இங்க. அதனால இப்ப பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை பெருசா, அதனால பிரச்சனை பெருசாகி கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா போட்டோம். உங்க பிள்ளை நல்லா இருப்பா. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, வரமாட்டேங்குது. இங்க என்ன பிரச்சனைன்னா, தேவ சித்தத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். நீங்க ஆண்டவர் சித்தத்தை கொடுத்துட்டு, ஆண்டவர் நமக்கு சித்தமானால் நடக்கட்டும், உங்க சித்தம் இல்லைன்னா தடுத்து ஆண்டவர்கிட்ட தடுக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு இன்டர்வியூ போறீங்களா, ஆண்டவர் ஏற்கனவே 4 இன்டர்வியூ அவுட் ஆயிட்டு, ஆண்டவர் இந்த இன்டர்வியூ எப்படியாவது, சில நம்மள்கிட்ட கேட்கும் போதே பரிதாபமா இருக்கும், ஐயோ எப்படியாவது. அப்ப அந்த இடத்துல உம்முடைய சித்தப்படி நிறைவேற்றும் சொல்றதுக்கும் நமக்கு சங்கடமா இருந்து, ஆனாலும் மனசுல அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அதான் உண்மை. அப்படிதான் ஜெபம் வச்சிருக்கிறார். 4 இல்லை 40 உங்களுக்கு கிடைக்கல. இப்போ 41வது இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க. ஆண்டவரே இப்படி போறேன்ப்பா, நீங்க நினைச்சா இது எனக்கு கிடைக்கும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி. நீங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போகும்போது உங்க வாழ்க்கை, உங்க ஃபியூச்சர் எதை நோக்கி போகாது தெரியுமா? அந்த பெருமூச்சு நோக்கி போகாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இவங்க பண்ண அடுத்த ஒரு தப்பு என்ன அப்படின்னா, எகிப்தியனுடைய கல்ச்சரை, எகிப்திய கலாச்சாரத்தை இவங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. யோசுவா 24:14 வாசிக்கலாம். 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையாய் சேவித்து, அடுத்த வார்த்தை பாருங்க, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை. அப்ப எகிப்தில பிதாக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க? என்னை பார், யோகம் வரும், ஒன்னு எடுத்து வீட்டுல எதுக்கும் வைப்போம். பாஸ்டர் வந்தா மூடி போடுவோம், பாஸ்டர் பார்த்தா பாஸ்டர் மூடிடுவோம், அவ்வளவுதானே. பிரச்சனை ஒண்ணு இல்லவா?
எகிப்திலே சேவித்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர், ஆமென், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க சிலைய வீட்டுல வச்சிருக்கிறாங்கன்னா உங்களுக்கே டவுட் வந்துடும், நான் எப்போ செத்தேன். ஆமென். இன்னைக்கு தலைவர்களுக்கெல்லாம் நம்ம ஊர்ல சிலை வைக்கிறாங்களே, எதுக்கு அப்புறம் வைக்கிறாங்க? இறந்ததுக்கு அப்புறம். அப்ப நான் ஒன்ன உண்டாக்கி இது இயேசுன்னு சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது பெருமூச்சுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். எகிப்தின் கல்ச்சர் பரவாயில்ல. இப்ப எகிப்து வீட்டுல இருந்து ஒரு சம்பந்தம் வருது, போட்டு எப்படி இங்க தானே இருக்கும், யாருக்கு தெரியாம போகுது. அது பையன் கல்யாணத்துக்கு மட்டும் சர்ச்சுக்கு வரலாம்னு சொல்லி இருக்கிறான். இவளே கல்யாணத்துக்கு மட்டும் தான் சர்ச்சுக்கு வருவா. அது கல்யாணத்துக்கு மட்டும் வரலாம், அதுக்கு மட்டும் நேர கூட பாருங்க. இந்த ஆகாபு கல்யாணம் பண்ணி ஒருத்தைய கூட்டிட்டு வந்தான். யார தெரியுமா? ஏசபேல். அவ எதையும் கூட்டிட்டு வந்தா தெரியுமா? பாகாலையும் கொண்டு வந்தா. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமீன். அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே இருக்கக்கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு அவன் அதாவது விக்கிரகம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். அப்படி தேவன் இருந்தா தாகோன் கீழே விழுந்து உடையதான் செய்யணும். ரெண்டும் சேர்ந்து போகாது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க இதுல கவனிக்க விட்டுட்டா கொஞ்ச நாள் நல்லாதான் இருக்கும். ஆனா இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? பெருமூச்சு. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நீ மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்று. அதனாலதான் அந்த அந்நிய நுகம், அந்நிய கலாச்சாரங்கள் இதெல்லாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே கூடாது, பாதிக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க கர்த்தருடைய சப்போர்ட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. எத்தனை இரவின் பயங்கரத்துக்கு நாம காக்கப்பட்டிருக்கிறோம். பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதுக்கெல்லாம் நானும் நீங்களும் தப்புவிக்கப்பட காரணம் அந்த உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தின் தேவர்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் எச்சரித்தார். ஆமென். இங்க பாரு, உன் கண் கண்ட அருவருப்பெல்லாம் அகற்றுன்னு எசேக்கியேல் 20வது அதிகாரம் 8-9 வசனம் நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆமென். அதுல ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனாலும் அவங்க அதை அகற்ற மனசு இல்லாம போயிட்டாங்க. ஆனாலும் கிருபையினால மீட்டு கொண்டு வந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். இப்படி அகட்ட மனசு இல்லாம போனதுனால அது எங்க கொண்டு போய் விட்டுட்டுன்னா ஒரு பெரிய பெருமூச்சில கொண்டு போய் விட்டுட்டு, ஒருவேளை ஆமா நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம். ஆமென். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாத நிலை இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ரங்கத்தில் அப்பா சமூகத்துல போய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அன்று இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினீரே அப்பா. ஆண்டவரே, அதே போல ஒரு வித்தியாசத்தை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைக்கு மற்றவர்களுக்கும் அந்த வித்தியாசம் உண்டாகும் போது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு தேவ புள்ள வைராக்கியமா இருக்கணும். ஆமென். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தாகோனுடைய கோயிலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது அது விழுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து வச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது மூக்கு உடைஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் பெட்டியை உள்ள இருந்து வெளியெடுத்தது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த தாகோன் கோயிலுக்குள்ள ஒருத்தர் கூட என்ட்ராகல. ஆமென். ஆண்டவருக்கு இது ரொம்ப அருவருப்பான காரியம். அவர் ஜீவனுள்ள தேவன், வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடைய தேவன். அவருடைய உருவத்தை வைத்து வணங்க வேண்டும் என்பது தேவ சித்தமானால் இந்த மாதிரி இந்த போட்டோகிராஃபர்ஸ் இந்த டெக்னாலஜி எல்லாம் அவர் இருக்கும்போதே வர வச்சிருப்பார். அவர் தான் அங்க சர்வ ஞானி. வர வச்சு 2 ஸ்டுடியோல போய் 2 போட்டோ எடுத்து கொடுத்துருக்க மாட்டாரா?
இல்ல. கண்டு விசுவாசிக்கிறவன் நல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை அடையாளம். சிலுவை அடையாளம். சிலுவை அடையாளமாய் வைத்திருப்பது தப்பு கிடையாது. அதை பார்த்தாலே தெரியும் இவங்க யாரு, கிறிஸ்டியன். ஆனா சிலுவையை வணங்கக்கூடாது. சிலுவையை வணங்கக்கூடாது. ஏன்னா சிலுவையில இயேசு மட்டும் தொங்கல, கூட 2 பேர். நம்ம எந்த சிலுவையை வணங்குறோம் நமக்கு தெரியாது. அதனால சிலுவையை விட்டுருங்க, இயேசுவை வணங்குங்க. ஒரு அடையாளம், அடையாளம் தப்பு கிடையாது. அடையாளம் வேற, விக்கிரகம் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு அடையாளம். அதை பார்த்தாலே தெரியும். ஒரு சர்ச்செல்லாம் போகும்போது ஒரு சிலுவை இருக்கும், அது பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்கேயாவது ஊருக்குள்ள போகும்போது திடீர்னு அங்கே அப்படியே ஒரு கிராஸ் இருக்கும், அதை பார்த்தாலே நமக்கு யாரதான் ஞாபகத்தில் வரும் தெரியுமா? அவன் கூட்டல் ஏதோ கூட்டணும் அப்படியெல்லாம் ஞாபகம் வராது, நமக்கு உடனே ஜீசஸ் தான் ஞாபகம் வரும். அது அடையாளம். ஆனால் அதே இது நம்ம சிலுவையை தொட்டு கும்பிட்டுட்டு இருப்போம்னு வைங்களேன், ஆண்டவர் பாப்பார் இது என்னது. இப்போ நம்ம ஊரில் இயேசுக்கு மரண தண்டனை கொடுத்தா எதில் கொடுத்துருப்பாங்க? இப்போ இயேசு நம்ம ஊரில் எருசலேமில் இல்லாமல் நம்ம ஊரில் இயேசுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், எதில் கொடுத்துருப்பாங்க? தூக்கு தண்டனை. அப்போ நம்ம எதை தான் தொங்க போட்டிருக்கணும்? ஆமென். இதுதான் வித்தியாசம். இவ்வளவுதான். சிலுவை தண்டனை என்பது இயேசு இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாகவே காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற தண்டனை. அது அடிமையை தூக்குற இடம். சிலுவைனாலே சாபத்தின் அடையாளம். ஆனால் அந்த சாபத்தை இயேசு எப்போ தொட்டாரோ அது 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 புனிதமாக மாறிட்டு, அது ஆசீர்வாதமாக மாறிட்டு. இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது, இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி வர சிலுவையை பார்க்கும்போது ஒருவன் நம்பிக்கை இழப்பான். ஆனால் இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது ஒருவனுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் தாக்கம் ஜனங்களை பாதிக்க போய் அவங்க அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எங்க கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னா, ஒரு பெரிய பெருமூச்சில் கொண்டு போய் விட்டுட்டு, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்ம உடனே நம்மிடத்தில் ஏதாவது, அதுதான் ஆமென். அன்னைக்கு கேட்டாங்கல்ல பெந்தேகோஸ்து நாள்ல, ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும். இந்த மனநிலையோடு தேவ சமூகத்திலப்பா. ஆமென். யோபுவின் பிள்ளைங்கள்லாம் விருந்து கூடும்போது அங்க தப்பு பண்ணுவாங்கன்னு பைபிள்ல இல்லை. ஆனா யோபு ஒருவேளை தப்பு நடந்துற கூடாதுங்கிறதுக்காக பலி செலுத்துவான். எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க, எப்படி இருந்திருக்கோம். எவ்வளோ கவனமா நம்ம எங்க அசதியா விடுறோமோ. தேவராஜ்யத்தை குறித்த ஊமையை சொல்லும் போது அடுத்து பைபிள் சொல்ல அதான் கேட்க போறோம். கொஞ்சம் தூங்குனதும் சத்துரு எதை விதைச்சிட்டு போயிட்டான்? களையை விதைச்சிட்டு போயிட்டான். ஆமே. அதுக்கப்புறம் எது வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கு தெரியுமா? அறுவடை நாள் வரை இதுதான். சில காரியங்கள் உடனே மாறாது. அது கூடவே தான் அந்த சில பிரச்சனை. ஏன்னா நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுருப்போம். அதான் அந்த நிந்தையை நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். அந்த காரியம் நம்மை தொடர்ந்து குத்திட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் நாளைக்கு போய் ஆண்டு மன்னியும் கேட்டால் மன்னிச்சிடுவார். நல்ல கவனமாக கேளுங்க. பவுல ஆண்டவர் மன்னித்தாரா மன்னிக்கலையா? மன்னித்தார். ஆனால் கடைசி வரை அவருக்கு கண்ணில் பிரச்சனை இருந்தது தெரியுமா? கடைசி வரை கண்ணில். அவர் கலாத்தியருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்க உங்க கண்ணையே எனக்கு தர மனதா இருந்தீங்க. அவருக்கு அந்த கண்ணில் அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்தது. அவருக்கு ஒளி அடிச்சதுல அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்தது. ஆமே. யாக்கோபை கர்த்தர் மன்னித்தாரா இல்லையா? கடைசி வரை எப்படி தான் நடந்தாரு தெரியுமா? நொண்டி தான் நடந்தார். சில காரியங்கள் ஆண்டவர் நம்மளை ட்ரீட் பண்ணி நம்மளை உருவாக்கிடுவார். ஏன் தெரியுமா? நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அந்த ஆத்மா பரலோகத்தை கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் உத்தரவாதம். கர்த்தர் அவனை கைவிட மாட்டார். அவன் நாளைக்கு பந்தியில் இருக்கணும். அதுதான் சொல்லுவார், நீ 2 கண்ணோடு நரகத்துக்கு போறதை விட ஒரு கண்ணோடு, உடனே அங்க எல்லாமே ஒத்த கண்ணில் இருப்பாங்க, அப்படி கிடையாது. அதன் அர்த்தம் என்னன்னா, இங்கே சிலது உனக்கு நஷ்டமாச்சு நினைச்சு ஃபீல் பண்ணாத. அது அப்படித்தானே நீ என்ன விட்டு போற, அது போச்சு இது போச்சுன்னு. இங்கே பாரு, இதெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒண்ணுதான். ஆனாலும் சில காரியங்களை நஷ்டப்படுத்தி உன்னை நான் திருத்தி என்னை கொண்டு வந்துட்டேன்னா, நாளைக்கு மகிமையில ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் வரிசையில நீயும் இருப்ப. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹalleluya ஆமென். அப்ப நம்முடைய தவறுகளினாலே வருகிற பிரச்சனை இதை தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்ல சொல்ல நம்ம அதை கரெக்ட் பண்ண ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆமென். கிருபை முதல்ல அதை விரும்பணும். ஆண்டவர் இது இருக்கக்கூடாதப்பா, விரும்பணும். அந்த விருப்பத்தை தான் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் இது அது இருந்துட்டு போட்டோம். அப்படி அதாவது தேவன் ஒன்று நோன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அதோட காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஆமென். ஹalleluya. இதுல ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனம் தேவ பிள்ளைங்க. ஆமென். ஏன்னா பின்னாட்களில் இன்னைக்கு அநேக பெருமூச்சுக்கு இது காரணமாய் மாறுகிறது. ஆவியானவர் பாரப்படுத்தி ஆமென் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற, எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்க விரும்பி இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார்.